குறிக்கோள் என்ன? வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்தல் என்பது எப்படி? தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. தவம் செய்வது எப்படி? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உற்றநோய் பசியை வெல்வது எப்படி? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அருந்தியது அற்றது என்பது நீர். உடலுக்கு நோய் ஏற்படுவது எப்படி? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அப்போ ஜீரண நீர் சுரந்தாலே அவை நோய் செய்யும். மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன? இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். கேக்குதா? சரி, கேக்குதுங்கய்யா. மனித குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவுடன் பிறக்கிறது. பிறகு 6ஆம் அறிவு இயற்கையாக வளருகிறது. 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது. 5 அறிவு பிராணிகளும் மனித குழந்தைகளும் பல்விளக்குவதில்லை. எந்த வயதில் ஒரு குழந்தை பல்வளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்போது அதன் உடல் சாதாரண உணர்வை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்பது பொருள். குழந்தைகளுக்கு அவர்களின் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உளவு என்ற அதிகாரங்களை எழுதி இருக்க வேண்டும். அவற்றை பற்றி தொடர்ந்து கவனிப்போம். வான் சிறப்பு முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்து அடுத்த 2வது அதிகாரமாக இது வைக்கப்பட்டுள்ளது. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும் புல் தலைக்காண்பு அரிது என்பது இந்த அதிகாரத்தின் கருத்து ஆகும். ஐயா, இந்த குறளுக்கான விளக்கம் என்னங்கய்யா? விசும்பின் துளி விழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்பின் தலை காண்பது அரிது. விவசாயம் செய்வது எப்படி? தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு. திருவள்ளுவர் முறையே நொறுங்க உழவு செய்து எரு இடுதல் களை எடுத்தல் பயிரை காத்தல் நீர் பாய்ச்சனம் என்று விவசாயத்தை வரிசைப்படுத்துகிறார். பெய்த மழையை தேக்கி நிலத்தில் இருக்க வைக்கும் சக்தி நன்றாக உழப்பட்டு வயலில் மட்டுமே உண்டு. திருவள்ளுவர் அவர் காலத்தில் இருந்த குறைவான நீர்ப்பாசன வசதிகளை முன்னிட்டு புன்செய் விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கிறார். விவசாயத்தின் முக்கியத்துவம் என்ன? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உலகத்தின் முதல் உழவன் மண்புழு. அதுவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு வாழ்கிறது. அதை கொல்லக்கூடிய செயற்கை உரங்களோ பூச்சிகளையோ கொல்லும் மருந்துகளோ விலக்கி வைக்கப்பட வேண்டியவை. சமீபத்தில் வானொலியில் ஒரு முயல் பண்ணை நடத்தும் தொழிலதிபர் காய்கறி வேஸ்டுகளை போட்டு இளம் முயல்கள் வளர்த்தால் அவை இறந்து விடுகின்றன என்று கூறினார். முயல்களுக்கு இயற்கையாக வளர்க்கப்பட்ட மருந்தளிக்காத கீரைகள் மட்டுமே கொடுத்து வளர்க்க சொன்னார். பண்ணை முயல்களுக்கு இக்கதி என்றால் மனிதனுக்கும் அந்த கதிதான். புதிதாக தோன்றும் நோய்களுக்கு தவறான விளைபொருட்களே காரணம். புதிதாக தோன்றும் நோய்களுக்கு தவறான விளைபொருட்களே காரணம். இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கைப்படி நேச்சுரோபதி பேசிக் பிரின்சிபல்ஸ் கோடிக்கணக்கான வருடங்களாக பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் உலகில் இருந்து வருகின்றன. அதாவது அவை மனிதகுலம் உலகில் உதயமாவதற்கு முன்னால் இருந்தே வாழ்கின்றன. பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தினால் இழக்கும் போது அவை அந்த ஜீவராசியின் உடலில் பெருகி அந்த ஜீவராசியையே அழித்து விடுகிறது. HIV வைரஸ், அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், எய்ட்ஸ் மூலமாக மேல் எழுந்து மனித இனத்தை கொல்லுகிறது. கடந்த நூற்றாண்டுகளில் நாம் இயற்கை வாழ்வையும் இயற்கை உணவையும் இழந்து விட்டோம். பரிணாம வளர்ச்சியை உணர்ந்து மனித இனம் செயல்படாவிட்டால் இயற்கையிலிருந்து இரக்கத்தை மனித இனம் எதிர்பார்க்க முடியாது. பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். இதுதான்
இது என்ன சொல்றாருன்னா, அருமையான கட்டுரை. என்ன சொல்றாரு பாருங்க, மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே பாக்டீரியா வைரஸ்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதன் மனிதனுடைய உடம்பில் ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பை, இப்போ உங்க நாராயணன் சொல்றீங்க, எதிர்பார்ட்டுல இருந்து அவர் கோவிந்தா ஆகியிருப்பாரு, தப்பிச்சிட்டாரு. என்ன ஆகியிருப்பாரு, சங்கு ஊதி இருப்பாங்க அவருக்கு. சங்கு எப்படி பல சாமியார்களுக்கு சங்கு ஊதி, இது சாதாரண மனிதன் வந்து ஆகாரம் 3 வேளை திங்கிறவன் அவன் சங்கு ஊதிடுவான்னு அர்த்தம். சங்கு எப்படி ஊதப்படுதுன்னா, வைரஸ் பாக்டீரியா சங்கு ஊதிரும். ஏன்டா சாகுறான்னு கேட்டேன், நம்ம உடம்பே வைரஸால் ஆனது. நம்ம உடம்பே வைரஸ் தான். மொத்த உயிர் அப்படின்னாவே வைரஸ் தான். சரி, ஆனா சில காரணத்துக்காக அறிவியல் ரீதியாக இது டிஎன்ஏ, இது வைரஸு, இது பாக்டீரியா, இது மைட்டோகாண்ட்ரியா, இது வந்து இப்படி ஆர்கியோசைட்டு, குரோமோசோவா இப்படின்னு பேரெல்லாம் சொல்றான். இதுல பாக்டீரியாக்கு இவன் இருக்கிறது ஒவ்வொரு பாக்டீரியா என்னென்ன தொழில் செய்யும் அப்படிங்கிறதுக்காக இடப்பட்ட பெயர். அதாவது ஒரு தொழில் செய்யுது. இப்ப எப்படி மனுஷன் வந்து கணிப்பொறி வேலை செஞ்ச கம்ப்யூட்டருங்கிறீங்க, வண்டி ஓட்டுறவங்க அந்த இன்ஜினியர். ஓட்டுநருங்கிறீங்க, வண்டி டிரைவர். நடத்துனவர் அந்த நடத்துனருங்கிறீங்க, சாதி பெயர் கண்டக்டர். இந்த தொழில் பெயர் சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிருமிகளும் ஒரு தொழிலை செய்கின்றன. இது எப்படி, ம். இது எது பண்ணுது? இது எப்போ வேணா சரி, இது எதிர்பார்த்து இம்யூனிட்டி எங்க குறையுமோ அப்ப அவனை சாவடிக்கும். சரி, அப்ப இம்யூனிட்டி யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த சாமியாரும் தர முடியாது இம்யூனிட்டியை. எந்த சாமியாராலையும் கொடுக்க முடியாது. அது தானா உடம்பே தானா உற்பத்தி செய்து கொள்ளும் ஒரு திறன் இல்லையா? அப்போ உடம்பு கோயில்னு சொன்னவன் எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சு எழுதுனா பாருங்க தமிழ். அதனால ம். சித்தர் மார்க்கம் என்பது பரிணாம அறிவியல் அடிப்படை கொண்ட மார்க்கம். அதனாலதான் இங்கே இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு கருத்து. இயற்கையில் இருக்கிற தன்மையை பூரா தமிழர்கள் எழுதிட்டாங்க. உண்டு ம். இல்லைங்கிற தத்துவத்தை இறைவன் பேர்லயும் வச்சாங்க, உண்டு இல்லைங்கிற தத்துவத்தை உருவத்திலையும் வச்சாங்க, அது அருவம்னு வச்சாங்க. இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறத எழுதுனாங்க. இந்த இறைவன்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? இயற்கை ஆற்றல்னு அர்த்தம். அவ்வளவுதான். இறை என்று சொன்னாலும் ஆற்றல். ஆன்டிஜென்னா என்ன? ஆன்டிபாடின்னா என்ன போங்க? எல்லாமே எதிர்ப்பாற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு இயற்கை தன்மை தான். அதுவும் வந்து இயற்கையில் இருக்க பாக்டீரியா. நீங்க வெளியிருந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு ஏத்துக்காது. ஏன்னா ஆ. உடம்பு உடம்பு வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க மருந்துன்னு உள்ள கொடுத்து செத்து தான் போவான். அதனாலதான் நாராயணன் தப்பிச்சிருக்காரு. நாராயணன் வந்து இப்ப வந்து ஒரு கடுகள இருந்து தப்பிச்சிருக்காரு. ம். சுருக்கு போட்டாச்சு. சுருக்கு போட்டு கீழே இருக்கிற கொக்கி இழுத்துருக்குறாங்க. அது குறவழியில மாட்டாம கடவுளை வந்து இங்க வந்து மாட்டிடுது. அதனால தப்பிச்சிட்டாரு. சுருக்கு போடுறப்ப லட்சத்துல ஒரு ஆள் தப்பிச்சிருவான். சுருக்கு தூக்கு போடும்பொழுது லட்சத்துல ஒரு ஆள் தப்பிச்சிருவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை இவனை இப்பெல்லாம் வந்து அறிவியல் ரீதியா சுருக்கு போடுவாங்க. எல்லாம் செக் பண்ணி டாக்டர் வந்து கழுத்துல இறுகி இருக்கான்னு பார்த்துட்டு தான் தூக்கு போடுவாங்க. மருத்துவரே பார்த்துட்டு குறவுல இறுக்கி இருக்கான்னு பார்த்துட்டு தூக்கு போடுவாங்க. தானா தற்கொலை பண்றாங்க இல்லையா? அவள லட்சத்தில் ஒருத்தன் தப்பிச்சுக்கோ. எப்படின்னு கேட்டு இங்க போய் மாட்டேன். இங்க மாட்டிடுச்சுன்னு என்னால சாக மாட்டேன். அந்த மாதிரி நாராயணன் மட்டுமல்ல, எல்லாரும் தப்பிச்சு போறவங்களுக்கு இதுதான் காரணம். கரெக்டா அவர் மரணம் வந்திருக்கு வேணும்னு தப்பிச்சுட்டாங்க. உடனே அது என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, உடனடியே அந்த கிருமிகள் அவனை கொல்றது இல்லை, அவனை சித்திரவதைப்பட்டவங்க. இப்ப அவர் சித்திரவதைப்பட்டு படாது பாடு பட்டு நண்பர்கள், எத்தனையோ நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், இளங்கோ என்னுடைய மாணவர், முதல் திருமணம் ஆகாதவர், இளங்கோ மாணவர், இளங்கோ அவங்க அப்பா தான் கிருட்டிச்சாமின்னு பேரு. அவரே எனக்கு நண்பர். அவர் சாகும் பொழுது பட்ட பாடு இருக்கே, கைகால் போய் காடு இழந்து அழுகி போய் பட்டாத சித்திரவதை. என்னது, ம். காலை எடுத்தாச்சு, அதான் அந்த சுகர். ம். என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க ஐயா. என்னை ஏற்றுக்கொள்ளட்டு பரவாயில்ல, இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது எண்ணமே இல்லை. கடும் தண்டனை. என்னது, கொடிய தண்டனை. பார்த்தேன், திருந்தவே மாட்டானுங்கடா அப்படி. அதாவது என்னை வேடிக்கை எங்க ஊர்ல என்னை வேடிக்கை பார்க்க லட்சக்கணக்கான இருப்பான். இங்கதான் தெரியுது, இந்த கருத்து உள்ளூர்ல வேகாது. உள்ளூரில் எமக்கு வேலை இல்லை, வெளியூர்ல நமக்கு வேலைன்னு ஒரு புது விதி இருக்கு. எப்பவுமே உள்ளூர் ம். மாடு விலை போகாது, அது வெளியூர்ல விலை போகும். இது இக்கரைக்கு ம். அக்கறை பச்சை, அது நியாயம்தான். பச்சை. இக்க இக்கரைக்கு அக்கறை பச்சை யாரா இருந்தா என்ன, எங்கேயோ இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்க, இங்க இருக்கிற ஏத்துக்க மாட்டான்.
அப்ப கோபில அங்கிட்டு இருக்கிற போது சொல்றபடி கேட்கறான்னா இல்லவே இல்லை, இது அறிவியல். நல்ல வேளை இந்த ஊடகம் வந்தங்காட்டி யாரோ காப்பாற்றப்படுகிறார். இப்ப நாராயணன் காப்பாற்றப்படுகிறார், இந்த தயாளன் காப்பாற்றப்படுகிறார், நீங்க காப்பாற்றப்படுறீங்க. எவ்வளவு பெரிய அதாவது யோக விஞ்ஞானம், விஞ்ஞானத்தை அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்ட பாருங்க இதுல. இதுதான் மெய்ஞானம். அறிவியல் என்பது ஒரு மெய்ஞானம், அவ்வளவுதான். உண்மையில பேசுறோம்ல, நீங்க யார் நானா நேர்ல பேசுறோம். உங்களுடைய ஆய்வு நீங்க பாக்குறீங்க, நீங்களே சோதனை பண்றீங்க. நல்ல வேளை குளுக்கோமீட்டர் ஒன்று கண்டுபிடிச்சோம் பாருங்க. அது நாமளே சோதனை பண்ணிக்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லை. போடா வெண்ணெய்கள் போயிடலாம். என்னது இப்படி செக் பண்றதுக்கு மட்டும் அந்த அறிவியல் நமக்கு அது பயன்படுத்துது. அறிவியல் எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு, மேற்கொண்டு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றத அதை உணர்ந்துட்டு நம்ம தெளிவு கொடுத்துட்டு போயிடணும். அவ்வளவுதான். இடக்கரையும் அதுக்கு மேல பார்த்தாச்சு, யூஸ் இடக்கரையும் பண்ணக்கூடாது. பார்த்து இந்த குளுக்கோமீட்டரும் பார்த்தாச்சு. ஏ பேட்டையும் போக தேவையில்லை இனிமேல். புரியுதா? ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கலாம், டெய்லி ரெக்கார்டே பண்ணிக்கலாம். அவர் டெய்லி ரெக்கார்ட் நோட் அவர் டெய்லி என்ன பண்ணா 180 சொல்லிட்டாங்க, நாளைக்கு அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் அதெல்லாம். நூத்தி ஆல்ரெடி எண்பது 2 நாள் வருஷமா. அவர் பண்ண சொல்லுங்க. ஆ, ம். 180 நாள் அவர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்க, அவர் சிறந்த மாஸ்டர். அதனாலதான் சொல்றேன், நீங்க மாஸ்டர் மாதிரி அப்புறம் நீங்க அரைகுறையமா சொல்லி கொடுத்தா போதும், அவ்வளவுதான். நல்லாயிரும். எடுத்தோடனே தத்துவம் பேசிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் அது இரவு 2022ல இருந்து அவர் எடுத்த எல்லா ரீடிங்ஸ் இருக்கு. அதுவும் புக்ல போட்டு வச்சிருக்காரு. எப்பப்பெல்லாம் அந்த ரீடிங்ஸ் இருக்கோ. அதான் நான் சொன்னேன், மரணாட்டி. அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ம், மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப அடுத்து வர நாட்களும் இது அப்படியே இருக்கட்டும்யா. ம், டெய்லி எடை எடுங்க. டெய்லியுமே ஒரு போட்டோ எடுங்க. டெய்லி ம், உங்களுடைய எண்ணங்களை பதிவு பண்ணுங்க. நீங்களா எடுத்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மாமா கிட்ட. நேத்துல இருந்தே அதை ம், வந்து நீங்க யூடியூப்ல போடலனா கூட பரவாயில்ல. ஒரு நிமிஷம் வீடியோ பேசி உங்களோட அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. ம், காலம் வரும்பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்ப நீங்க அந்த ம். வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு நான் சொல்லி தான் வச்சிருக்கேன் நான் மாமா கிட்ட. இதெல்லாம் போயாகணும். இதெல்லாம் இப்ப இந்த புத்தகத்தை போட்டாச்சு இல்ல, ஒருத்தங்க கூட ஆராய்ச்சி ஏன் பண்ணல? இந்த புத்தகத்தை போட்டாச்சு இல்லைங்க, ஏங்க இந்தியாவில ஆராய்ச்சி பண்ணல? தமிழ்நாட்டுல ஏன் ஆராய்ச்சி பண்ற? கண்ட கண்ட புத்தகத்தை ஆராய்ச்சி பண்றீங்க. எவனோட ஒண்ணுக்கான கழிசடைகள் கவிதை எழுதியிருப்பாங்க, அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றீங்க. மனிதனுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. மனிதனுக்கு என்ன தேவையோ, சரியோ தவிர முடிவெடுக்குது நீங்க யார்? சரியோ தவறுன்னு முடிவெடுக்க நீங்க யார்? புரியுதா? இது வந்து முழுக்க முழுக்க ம். பாத்தீங்கன்னா பரிணாம அறிவியல் மார்க்கம். நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். நேரடியாக கொடுக்குறேன், ஆராய்ச்சி மையத்துக்கு கொடுக்குறேன். ஒருத்தன் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? அந்த பிசாசு தான் காரணம், மாயை தான் காரணம். இந்த உணவுங்கிற மாயை இருக்கு. இதை கண்டுபிடிச்சவங்க யாரு? தமிழர்கள் தான். சரி, ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சா எல்லாரும் அவன் பிசினஸ் பண்றான். இது வந்து யோக முறை, இது பிசினஸ் பண்ண முடியாது. ம். அப்ப இப்ப பாருங்க, ஆல்கலின் வாட்டருங்கிறான், ஆசிட் வாட்டருங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீ திங்கிறது கூட ஆசிட் தான். ஆசிட் வாட்டர் என்னங்கிறீங்க? ஆசிட் வாட்டர் இந்த ஜூஸ்ல ஆசிட் வாட்டர் தான். செயற்கை ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுல என்னங்கிறீங்க? ஆசிட் ம். வாட்டர். கொக்கோ கோலா, தம்ஸ் அப், ட்ரம்ஸ் அப், என்னென்னமோ விற்கிறது, அது ஆசிட் வாட்டர் தான். இல்ல ஆர்டிபிஷியல் ஆசிட் அது. அப்புறம் உப்பு போடாம ஆசிட் அத்தனையுமே குடல் புண்ணாயிரும். என்னது? குடல் புண்ணாயிடும். பின்ன என்ன, அது ஆசிட் வாட்டர் தான். தம்ஸ் அப் என்னங்கிற ஆசிட் வாட்டர், கொக்கோல ஆசிட் வாட்டர் இதெல்லாம். கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் ரொம்ப டேஞ்சர் இது. என்னது? இது அல்கலின் வாட்டர். அவன் கடையில் விற்கிறான் பாரு, அல்கலின் வாட்டர். அதுவும் டூப்ளிகேட். உடம்புல இப்ப நாம வந்து டீ குடிக்கிறேன், காப்பி, அதெல்லாம் விட்டு தெலுங்க. தூய்மையான தூய்மை மட்டும்தான். தூய்மையான இப்படித்தான் இருக்கணும். ஒரு நாள் தூய்மைக்கு எப்படின்னா, இன்னும் கரைஞ்சு கொழுப்பு அவருடைய எடையில பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை குறை வந்து 20 விழுக்காடு குறையும் பொழுது உடம்பு அப்படியே அந்த கரைஞ்சு வந்து நிக்கணும். அந்த இயற்கையாகவே அதைதான் தூய்மை செய்வதன் மூலமாக உடல் இழைக்க வேண்டும். தூய்மை 10 சொல்லுவாரு. தூய்மை அப்ப தூய்மை அருள்வோன் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி ஈரைந்து நியமத்தானமே அப்படின்னு. நேமி ஈரைந்தும்னா இந்த மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரைந்தும் 2 × 5 2 10 வகையான ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டுங்கிறது. இந்த ஒழுக்கம்ங்கிறதே தமிழர்கள் கண்டுபிடிச்சதுதான். ம். யோக மார்க்கத்தெல்லாம் ஒழுக்கமே இருக்குது. அந்த யோக மார்க்கத்தில் இருக்க ஒழுக்கத்தை வந்து திருமலர் வந்து இந்த திருவள்ளுவர் அப்படியே எடுத்து போடுவார். அந்த தூய்மை அருள் சுருக்கம்ங்கிறது என்ன தெரியுமா? தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவை வாய்மை வளர்த்திலே மற்றிவை காமம் கொலை களவு என்பவை நேமி 2 கரெக்டா 10 வருது. ஆக அதுல வந்து முதல் விதி தூய்மைங்கிறார். அதுக்கு விளக்கம் சொன்னாவே போதுமானது. அந்த தூய்மை என்பது என்ன? தூய்மை இப்ப தூய்மைன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? தூய்மையாக இருக்கணும் இப்ப இந்த நினைக்கிறீங்க? உடலை சுத்தம் செய்வது அப்படின்ற பொருள் தான் தூய்மைன்ற அர்த்தம்.
ஆஹ் அப்ப அது வெளிப்புறமா குளிக்கிறதும் எடுத்துக்கலாம், உள்புறமா சுத்தம் செய்வதும் எடுத்துக்கலாம். இப்ப அதைத்தான் வெளிப்புறமா குளிக்கிறத தான் சொல்லியிருக்காங்களே தவிர, உள்புறமா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸோடையும், இவ்வளவு நுண்ணிப்பா அத எந்த ஒரு அறிவியலுமே எடுத்துட்டு வந்ததே கிடையாது. ம். சரி. இப்ப பல்லு விளக்குறீங்களே, உள் தூய்மையா வெளி தூய்மையா? அது உள்ள இருக்கா, வெளிய இருக்கா? நம்ம உடம்பு உள்ள தான் இருக்கு. சோ அது உள் தூய்மை ஆஹ் தான் ஆக்சுவலி. ஆனா உள் தூய்மை தொடங்கி இருக்கீங்க. உள் தூய்மை எது வரைக்கும் போகணும்? அதாவது குடலை சுத்தம் செய்யும் வரைக்கும் போகணும் அது. ஏன் போகல? ஆனா அது இதை நம்ம செய்ய தொடங்கல. நம்ம போகல அத தான். ஆமா. வெளியே குளிக்கிறது ரைட்டு. உள்ள குளிக்கிறது நாக்கோட நிறுத்திக்கிறீங்களே, அட முண்டங்களா, நாக்கு மட்டும்தான் உள் தூய்மையா? நாக்குல அது எது வரைக்கும் போகுது? மலவாய வரைக்கும் ஏன்டா சுத்தப்படுத்தல? கண்டுபிடிக்கிறேன் பார்க்கல. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ம். எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. வெங்கடேசன் வந்து தான் கண்டுபிடிக்கிறார். என்னது? ம். வெங்கடே 10,000 ஆண்டு 20,000 எவனும் சொல்லாததை இது எல்லாத்துக்கும் பொருந்தும். 10,000 ஆண்டா 20,000 ஆண்டுகளாக 1,00,000 ஆண்டுகளாக மனிதன் பிறந்தது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருந்தார். நாக்கு மட்டும் இல்ல முண்டங்களா, உணவு பாதையை பூரா சுத்தம் செய்யறா முண்டங்களான்னு வெங்கடேசன் எழுதுறாரு. ஏன்னா அவர் 8 வருஷம் ஆராய்ச்சிகள் எழுதுறாரு. எப்படிடா உள் தூய்மை செய்யறதுன்னா, அது வேற உள்ள வேக வைத்த காய்கறி சாப்பிட்டா சரியா போய் எழுதுறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த சிம்பிளா அடிச்சுட்டாரு. யமனுக்கே வைத்தியம் பார்த்திருக்காரு வெங்கடேசன். யாருக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு? அவருக்கே டிமிக்கி குடுத்தாச்சு. நாம யமன் தாங்க, செத்த யமன் தானே. ஆமா. நாம யாருங்கிறீங்க? ம். சாகாது இருக்க வரைக்கும், சாகாம இருக்கிற வரைக்கும் சிவம், சாவு நோக்கி போனா செத்தா யமன். தவம். சிவன் ம். யமனா ம். மாறுறான். சிவன் என்னவா மாறுறான்? யமனா மாறுறாரு. ம். உயிரோட இருந்து சிவன் வச்சுக்க, தட்டு உயிரை வச்சுக்கோங்க. உயிரோட இருந்து சிவன், சாவை நோக்கி போனா யமன். யமன். ம். யமனா அவன் சொல்றான், யமன் பாசக்கையை வீசி விட்டாங்கிறீங்க. யமன் பாசக்கயிறு கத்து சத்து உரின்னு வீசி சொல்றீங்க. விட்டேன். யமன் அப்படின்னா என்ன பாசக்கயிறு. அர்த்தம்? அப்படின்னா ஆஹ் என்ன அர்த்தம்? நம்ம அத நோக்கி அந்த உடம்பு வந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது. உணவு சாப்பிட்டு, சாதாரண உணவு சாப்பிட்டு, அந்த ம், பாசத்தினாலயும், அந்த பந்தத்தினாலயும், அந்த வாய் ருசியினாலயும், ம், மறுபடியும் அதே அந்த பி பிறவி பிணியான பசியையும், அந்த தூண்டுதலையும் வச்சுட்டு ஜீரண நீர் சுரக்கிறதுனால, அந்த பாசக்கயிறுல விழுந்துட்டு நம்ம போயிட்டு யமனை நோக்கி ஆனா நம்ம ஒண்ணு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஆனா ஒண்ணு, மேற்கு நாட்டு மக்கள் தப்பிக்கவே முடியாது. மேற்கு நாட்டு மக்கள் கொடும் தண்டனை உண்டு. ஏன்னா அத்தனை இறைச்சி அடிப்படையாக கொண்டவர். தெரியும். இறைச்சி அடிப்படையாக கொண்டவை. ம். அத்தனை பேரும் தீண்டாங்க. அதனால மதவாதிகளால் தப்பிக்க முடியும். மதவாதிகள் இறைச்சி திங்கிற எந்த மதவாதிகளும் தப்பிக்க முடியாது. ஏன்னா உடம்பு வந்து கொடூர வைரஸ் உண்டாக்கும். ம். மதம். சால்மோனோசிஸ் நேத்து சொன்னீங்களே அது. இங்க வந்து இயற்கையில மதமே கிடையாது. இயற்கையில சித்தர்களுக்கு ஏது மதம்? சாதியேத ம். சாதியேத சாதி சாதியான வேதட சலம் சலம் திரண்ட நீரெல்லாம் சாதி வேதம் வேறதோ அப்படின்னு பாட்டு பாடிட்டே போவானுங்க. இதெல்லாம் சித்தர்கள் பாடுவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பும்பா செய்தில் வேற்றுமைன்னு பாடுவானுங்க. மதம் வந்து ம். நாசம் பண்ணி போடுச்சு. அது அறிவியல் ரீதியாக இருக்குது. அதாவது மனிதனை வாழ்வாங்கு வாழ்கின்றவனை ஏற்றுக்கொள்றது என்பது, வாழ்வாங்கு வாழ்கின்றவனை ஏற்றுக்கொள்வது என்பது. கடைசியில புத்தரையும் மதவாதி ஆக்கி விட்டாங்க. புத்தரையும் மதவாதியாக்கி நல்ல வேலை சித்தர்கள் மட்டும்தான் அதுல சிக்காதவங்க. சிக்கர் நேரடியா நட்ட கேள்வி நட்ட கல் கேள்வி தெய்வம் என்று பேசணும். போட்டு மரம் அடிச்சு காட்டி இவன் சித்தர்கள்லாம் வாய் மூடிடுவானுங்க எல்லாரும். நான் சித்தர், அதனால என்னை வந்து நேற்று கூட லூசு லூசு பையடா நேற்று எழுதியிருந்தேன். என்னை பார்த்து ஆஹா நல்லா மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் எழுதியிருந்தேன் லூசு பயில் அப்படின்னு, ரைட்டரா அப்படின்ட்டு. சித்தர்கள் லூசு பயில் தான் சொல்லுவாங்க. இவனுக்கு போதையில் இருக்கான் இல்லையா, இவன் குடிபோதையில் உட்காந்துருக்கிறவன், ஆகாரம் இருக்கிறவன். ஆகாரம் ஆகாரம் பூரா அவங்களுக்கு ஆகாரம் புரியாது. பூரா சாராயம் மாதிரி இந்த முண்டங்களுக்கு தெரியாது. ஆகாரம் ஃபெர்மெண்டேஷன் இவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. எதுக்குங்க? இந்த ஆகாரம் திங்கிறவங்களுக்கு மூளை வேலை செய்யாதுங்கிறது விஞ்ஞான ரீதியானது. ம். ஆகாரம் திங்கிறவனுக்கு என்ன வேலை செய்யாது? மூளை வேலை செய்யாது. மந்தமா தான் இருக்கும். சந்திராவுக்கும் வேலை செய்யாது, தயானனுக்கும் வேலை செய்யாது, திருச்செந்தூர் திருலோகச்சந்தருக்கும் முருகனே வந்து பிச்சை எடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்யாது. முருகனே வந்து பிச்சை எடுத்து தின்றது யார் என்ன வேலை செய்யாது? மூளை வேலை செய்யாது. சாராயமா மாறுதுங்கிறத விஞ்ஞானம் சொல்லுது. பயோகெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்டின் மெத்தனால், படி எத்தனால். ம். பயோகெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்டின் படி அது ஆக்சிடேஷன் நடக்கிறது இல்ல, ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்ங்கிறது காற்றோட்டத்துல இருந்து ஆக்சிடேஷன் பேரு. காற்றோட்டத்தில் ஒரு பொருள் சிதைந்தால் ஆக்சிடேஷன். காற்றோட்டம் இல்லாத இடத்தில், சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்தில், ஆக்சிஜன் இல்லாத இடத்தில், கும் இருட்டில் ஒரு பொருள் அழுகி போச்சுன்னா அதுக்கு பேர் ஃபெர்மெண்டேஷன் பேர். அழுகித்தான் விளையும். ஒரு பொருள் அழுகி சிறப்பா உயிர் பாருங்க, அட்டகாசமா இருக்குது. உயிரை பாருங்க.
ஐயா எதை மட்டும் நான் கூகுள் பண்ணேங்கய்யா. ஆ, ரைஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எத்தனால் த்ரூ a process called fermentation. அப்புறம் என்ன வெங்காயம் இதுல தெளிவே சொல்லிட்டேன், எத்தனை நாள் தான் மாறுது, சாராயமா மாறுது என்னது. எவனா சொல்றீங்க, எந்த வாத்தியார் தான் சொல்றான்னு பாருங்க. தமிழ் வாத்தியார் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடடே, நானும் தமிழ் வாத்தியார் தான், தமிழ்கிட்ட படிச்சு வந்தேன். என்னைக்காவது அரிசி தின்ன சாராயமா மாறுன்னு எவனாச்சும் சொல்லியிருக்கீங்களா? கரெக்டா எடுத்து போட்டாச்சு போட்டாரு ஃபுல்லா. பாருங்க. பெர்முடேஷன் என்ன, சாராயம் எத்தனை நாள் ஆகும்? எத்தனை நாள், இப்ப எத்தனை நாள் குடிச்சு செத்து போறாங்க இல்லையா? இல்லைங்கய்யா. ஆ, Through a process called fermentation, rice can be converted into ethanol through a process called fermentation. ஆ. This process is becoming more common in biofuel industry. இது ரொம்ப காமனா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப எத்தனை நாள் அது சிஹெச் ஃபார்முலா, சிஹெச் என்னன்னு சொல்லுவாங்க, சிஹெச்ஓ. சிஹெச்ல கார்போஹைட்ரேட், ஓ ம். சேர்ந்துட்டு எத்தனை நம்ம லிக்விடா மாறும், சில சாலிடா மாறும், லிக்விடா மாறும். ம். சிஹெச் மட்டும் இருந்தா சாலிடு, ஓ சேர்ந்துட்டு லிக்விடா மாறிடும். இதெல்லாம் நாம ம். படிச்சங்காட்டுதான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம படிச்சங்காட்டுதான் எனக்கு தெரியுது. அப்படி எதுக்கு படிச்சேன்னா, இதுக்காகவே கூகுள்ல படிச்சேன். எனக்கு கூகுள் இல்லைன்னா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. உடனே டக்கு 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 கூகுள்ல கேட்டே இருப்பான், டக்கு டக்குன்னு போட்டே இருப்பான். 20 வருஷம் நோட்டுறதான் எனக்கு வேலை. 10 வருஷம் நோண்டி நோண்டியே கண்டுபிடிச்சேன். என்னடா சொல்றான், என்னடா சொல்றான்னு யாருக்கு தெரியும்? உடம்பை பத்தி யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. சிகிச்சை என்ன, எந்த டாக்டருக்கு தான் என் உடம்பை பத்தி என்ன தெரியுங்கிறீங்க? என்னமோ படிச்சுட்டு உளறிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். படிச்சு பாட்டம் கடிச்சு எழுத வேட்டம் எடுத்தாங்க. இப்ப பாரு, கரெக்டா வருது பாருங்க, எத்தனை நாள் போட்டு எத்தனை நாள் வருது பாருங்க. எப்படின்னா ம். சாராயமா மாதிரி, சாராயமா மாறிட்டு மூளை வேலை செய்யாது. இட்லி திங்க வச்சுட்டு எவன் சொன்னான்? ம்? இட்லிக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? இட்லிங்கிறது வருஷத்துக்கு ஒரு திங்கிறது அதானே. பலகாரம் எப்ப திம்பீங்க? ம். பலகாரம் எப்ப திம்பீங்க? இப்ப இது பண்டிகை நாட்கள் தினம் தினம் இல்லாட்டி லைக் தினம் அதுதான் யோசிக்கிறேங்க நான். அப்ப அந்த காலத்துல வந்து அந்த பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் இட்லி சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். எப்பயாச்சும் தான் ஒரு வாட்டி செய்வாங்க அப்படின்றதும் எனக்கு கேள்விப்பட்டேன். காலையில பொண்டாட்டி இட்லி சுட்டு அடுக்கன்னு அடிக்க வேண்டியது, இவ்வளவு அடிக்க வேண்டிய, இவ்வளவு மூட்டு வலி, அவனுக்கு முடங்கா வலி. மானங்கட்ட பொழப்பு, மானங்கட்ட பொழப்பு. என்னது மானங்கட்ட பொழப்பு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம. நாகரிகம் சொல்லி போட்டு அதை நகர காட்டு மிராண்டிகள். இவன் காட்டு, இவன் நகர காட்டு மிராண்டி, உலகத்திலே மோசமானவன் யாரு? மனிதர்கள். இந்த நான் யார சொல்றேன்? நகர காட்டு மிராண்டிகள். அவன் காட்டு மிராண்டி, நீ சொல்ற அறிவுகட்ட முண்டமா, அவனுக்கு கூட நோய் குறைவா இருக்குது. உனக்காண்ட இவ்வளவு நோய் வருது? அப்படி நகரத்துல இருக்கிற காட்டு மிராண்டிகள். அவனாவது ஆரோக்கியமா இருக்க, இயற்கையில் இருக்கிறான். அவனை வந்து நீ காட்டு மிராண்டி நீ சொல்ற, நீ காட்டுல வாழ்றவன் காட்டு மிராண்டி சொல்ற. நீ அதை விட மானங்கட்ட பழப்ப, நீ நகரத்துல இருக்கிறவன் ஆரோக்கியமா இருந்து காட்ட வேண்டாம், அறிவு கட்ட முண்டோ? நகரத்துல இருக்கிற எந்த மாதிரி இருந்து காட்டணும்? ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா ஏன் இருந்து ஏன் காட்டணும். ஏன்பா ஆரோக்கியமா ஏன் இருந்தா காட்டணும். ஏன் இல்ல? நீ இவ்வளவு அறிவுன்னு பேசுறிய, ஏன் இல்ல நீ? உன்னை விட மானம் கட்ட நீ, அவனை விட மானம் கட்டவன் தான் நீ. மானமே இல்ல உனக்கு, ரோசம் இல்ல, வெக்கம் இல்ல. இவ்வளவு பேசுற, நீ பேசாம கிராமத்துக்கு போயிருக்கணும். எல்லாரும் எல்லாரும் வாய் முடி தெங்கு போயிருக்கணும், கிராமத்துக்கு போயிருக்கணும். நான் கிராமத்துக்கு நல்ல வேலை கிராமத்துல இருக்கிறேன். நான் நல்ல வேலை 1 ஏக்கரை 100 சென்ட் வாங்கிட்டு ஜாலியா அங்க போய் ஜாலியா இருந்துட்டு, திடீர்னு இங்க வருவேன், திடீர்னு அங்க போயிருவேன். நல்ல வேலை 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன் நான். இவ்வளவு என்ன எந்த ஊர், எந்த ஊருங்க ஐயா? எந்த ஊரு? கோபிச்செட்டிப்பாளையம். கோபி கோபி வீரப்பன் சும்மா வேட்டையாடினா பாத்தீங்களா? அந்த வீரப்பன் வாழ்ந்த மழை அதிகத்துல வீரப்பன் எங்க வாழ்ந்தாலும் அங்கதான் நான் இடமே வாங்கி வச்சிருக்கிறேன். 100 சென்ட். எனக்கும் வீரப்பன் வாழ்ந்த மலைக்கு ரொம்ப 100 வெறும் 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் வீரப்பன் வந்துட்டு போன இடம். அந்த இடத்துல சக்திமலை காடு. என்னதே சக்திமலை, சக்தி 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 சக்திமலை, பண்ணாரி மலை, சக்திமலை. அங்கதான் வீரப்பன் அங்க இருந்து நேர மேட்டூர் வரைக்கும் நடந்தே போயிட்டு இருந்தா இருந்தாலும். அவர்கிட்ட கூட இந்த புத்தகம், வீரப்பங்கிட்ட கூட இந்த புத்தகம் ஒரு காப்பி இருந்தது. வீரப்பனை சுட்டுக் கொண்ட விஜயகுமார் இந்த காப்பி கொடுத்தான். வீரப்பனை சுட்டுக் கொண்ட விஜயகுமார் ஒரு அவரு காவல்துறை அதிகாரி, அவர்கிட்ட இந்த காப்பி இருக்குது. எப்போ வீரப்பன் அந்த ஆள் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கான். எந்த ஆளு? வீரப்பன் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கான். அவங்கிட்ட இந்த காப்பி இருந்து கேள்விப்பட்டு இந்த புத்தகத்தை எங்கிட்ட இருந்து கோபில இருந்து வாங்கிட்டு போனாங்க. எப்படிங்க இந்த புத்தகம் அந்த ஆண்டு போச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், இது எவன் படிச்சாலும் புரியாதுன்ட்டு. நான் எவன் படிச்சாலும் புரியாது, நான் சொல்லி கொடுக்காத வரைக்கும் புரியாதுன்ட்டு. நான் சொல்லி கொடுக்காத வரைக்கும் இது புரியாது. விஜயகுமார் வாங்கிட்டு போனாரு. விஜயகுமார் காவல்துறை, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவரு படிச்சிருப்பாருன்னா புரியவே புரியாது. விஜயகுமார் உங்களுக்கு தெரியுமா? காவல்துறை அதிகாரி. அந்த ஆள்கிட்ட இவரை கொன்னதே, வீரப்பட கொன்னதே விஜயகுமார் தானே? தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த விஜயகுமாருக்கு இந்த கையில இந்த காப்பி இருக்கு. அந்த அளவுக்கு சக்கரவாளி சாக போறான். இதுல
தக்காளி சாவ என்ன ஃபிட்னஸ் என்ன கதை விட்ற என்னடா ஃபிட்னஸ் உடம்புல என்ன ஃபிட்னஸ் உங்களுக்கு ஃபிட்னஸ்னு யாரு ஃபிட்னஸ்னா ஓடுனா ஃபிட்னஸ் வருது எவன் சொன்னான் எல்லா மருத்துவர்களும் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஓடுனா ஃபிட்னஸ் வருது அது ஓட ஓட செத்து போயிடுறேன் எல்லாருமே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறேன் அப்ப இந்த ரன்னிங் ஜாகிங் அதெல்லாம் போறாங்களே அவங்க எல்லாங்கய்யா? அடிப்படை முட்டாள்கள்னு அர்த்தம் என்னது சுத்த வேஸ்ட் ஐயா அதெல்லாம். ஆஹ் உதவாத ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் தான் ரன்னிங் ஜாகிங் அதெல்லாம் எல்லாம் முட்டாளாக்குறாங்க ஜனங்களை. வாயை கட்டினா நோயை கட்டலாம் என்னது அதுதான் கரெக்ட். வாயை கட்டுனா நோயை கட்டலான்னு சொல்லிட்டு போனான் தமிழன். எவடரை கட்டுறீங்க? உண்டி சுருங்கின் உபாயம் பலவர எவனாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கான ஒரு பயலாவது தமிழ்நாட்டுல ஒரு பயலா? என்னுடைய பொண்ணு கூட பிஹெச்டி பண்றாங்க தமிழ்ல. இப்பதான் சொல்லியிருக்காங்க 2வது பிஹெச்டி பண்ணலாம். நான் எப்போ சொன்னேன் 2வது பிஹெச்டி பண்ணு, உணவில்லாமல் வாழும் கலை ஆராய்ச்சி பண்ணி இந்த உலக புகழ்பெற்ற பெண்மணியை மாறுவான்னு சொல்லியிருக்கேன். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் இந்த உணவு முறைக்கு வராத முன்ன டெய்லி 8 கிலோமீட்டர் 6ல இருந்து 8 9 கிலோமீட்டர் கூட வாக்கிங் போயிட்டு வருவேன். அப்பா ஆனா இந்த உணவு முறைக்கு எப்ப வந்துட்டு நான் மாறிட்டனோ அன்னைக்குல இருந்து வாக்கிங் போறதை கட் பண்ணிட்டேன். அப்ப அந்த மனநோயை அந்த மனநோய் எவ்வளவு? இந்த 6 கிலோமீட்டர் போட்டி வருது சாதாரண மனநோயா? கருமா பிடிச்ச தினம் எந்திரிச்சு நடக்கணும், அது ஒரு வேதனை. அது ஒண்ணும் வாக்கிங்கே கிடையாது. அந்த மனநோய் என்னை நோக்கி எல்லா கேள்விகள் வீசப்படுதுங்கய்யா. எல்லாருக்குமே தெரியும் நீ எப்படி வெயிட்ட குறைச்ச, இவ்வளவு வெயிட்ட குறைச்ச, வாக்கிங் போறியா, வேற என்ன பண்ற, லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே என்ன கேட்கறாங்க. நீ வாக்கிங் போறது இல்ல, எக்ஸசைஸ் செய்யறது இல்ல, வெறும் சாப்பாட்டுல நீ எப்படி வெயிட்ட குறைக்கிற? நீ பொய் சொல்ற. நான் ஏன்டா பொய் சொல்றேன்? நான் ஏன் பொய் சொல்றேன்? இல்ல வாக்கிங் போகாம வேற எந்த எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் இப்படி குறையறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீ 94 இருந்தியே, நீ இப்ப 75 கிலோ மாறி இருக்கியே, எப்படி நீ இதை சாத்தியம்? இதுதான் யோக முறை. ரொம்ப சிம்பிளான விஷயம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எதனால இந்த உடம்பு ஏறிச்சுன்னா சாப்பிட்டு ஏறிச்சு, சாப்பிடாம இருந்தா இறங்க போகுது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஆனா இது ஏன் எடுத்துக்கணும் அவ்வளவு கஷ்டமா ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. அதுதான் மத போதை. அதுதான் சாப்பாட்டு போதை. சாராயம் குடிக்கிறீங்க எத்தனை நாள் போட்டுக்கிறீங்கள? அதுதான் தெரிஞ்சிச்சுல. இப்ப ரைஸ் சாப்பிட்டா என்ன வருது? அது எதுவா மாறுது? ஃபெர்மெண்டேஷன் மாறிடு. அதுதான் எத்தனை நாளா? அது அப்படியே போடுங்க. நீங்க அப்படியே தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டேங்க, ஷேர் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டுடுங்க. உங்களுடைய ஃபேஸ் எனக்கு போட்டு உங்க ஃபேஸ் அவங்க Facebookல இதுல போட்டீங்கன்னா தான் நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சதுனால தான் நேத்து அப்படியே காட்டு தீ மாதிரி அலை கிளம்புது. உணவு பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டேன். பார்த்தேன். அருமையான டாபிக். அது அருமையா அமைஞ்சிருச்சு அது நேத்து அந்த டாபிக். உணவு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு போட்டேனே இல்லையா? அப்ப ஆகாரம் சாப்பிடறவங்க ஆரோக்கியமா இருக்கணும். இந்த கேள்வி எப்பவே கேட்டாச்சு இல்ல? கேட்டாச்சு. பட் ஆனா அது கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சொல்யூஷன் அதையும் நீங்க அதே வரியில கொடுத்துட்டீங்க இல்லையா? அதாவது நம்மளுடைய மருத்துவத்தை இது கையாண்டோம்னா, அதாவது நீர் தத்துவத்தின்படி இது பண்ணோம் அப்படின்னா அது சமாதிக்கு கூட்டு போகுது. சமாதின்னு மாத்தணும். அந்த சம்பளம் நியமத்தின் சம்பளம் சமாதின்னு போட்டேன். அதையும் போட்டீங்க. அதான் நான் படிச்சோடனே பார்த்தேன். ஐயா டாபிக் வேற லெவல்ல இருந்தது நேத்து. படிக்கணும் இல்லையா? தமிழ் துறை வாத்தியார் படிச்சானா மானரோசம் வரணுமே இல்லையா? நாங்க தமிழே திருப்பி கேட்கிறேன். தமிழ் துறை நீ ஆதி காலத்துல அறிவாளிங்கிறிய, நான் உணவு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னா, நியமத்தின் சம்பளம் சமாதின்னு சொன்னா உடனே தமிழ் அறிஞர்கள் ஓடி வந்திருக்கணுமே இல்லையா? இனிமேல் தான் வருவாங்க. இப்ப பாருங்க யூடியூப் வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. கொஞ்சம் இப்ப எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் நேத்து நீங்க போட்ட வீடியோஸே பாத்தீங்கன்னா நேத்து மட்டுமே பொண்ணே தமிழ் பேசிட்டீங்க. என் பொண்ணே தமிழ் பேசிட்டு இதை விட என்ன சொல்ல வெக்க கிடையாதுன்னு சொல்லணும். நானு அந்த அளவுக்கு என் பொண்ணையும் அடிமையாக்கி வைத்திருக்கு இந்த வெள்ளைக்காரனுடைய இந்த சிலபஸ் எக்ஸாமினேஷன். இந்த வெள்ளைக்காரனுடைய சிலபஸ் எக்ஸாமினேஷன் என்னுடைய தாய் தமிழை ஆராய்ச்சி செய்யாமல் தடை செய்கிறது. என் தாய் தமிழ் இருக்கிற அறிவை நான் கொடுக்கிற ஆர்டிக்கலை கண்டுக்க மறுக்கிறது என்று சொன்னால் இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் இந்த உலகத்தை குட்டிச்சு அவராக்குகிறது. அப்ப நீங்க அந்த மகளை பெண் பெற்ற பேர்ல நீங்க மகளை அப்ப நீங்க எந்த அளவுக்கு அதை பார்த்து அந்த எண்ணத்தை சேர்த்து வளர்த்துருப்பீங்க. அதுவே அந்த எண்ணமே அவங்களுக்கு தடையா இருக்கு பாருங்க. அப்படின்ற உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. சிலபஸ் எக்ஸாமினேஷன் தான் என்னுடைய குழந்தைகளை ஆராய்ச்சி செய்யாம தடை செய்கிறது. இதுக்கு என்ன பண்றேன்? நீங்க கூட பண்ணலாம். இந்த புத்தகத்தை நீங்க பண்ணுங்களேன். இல்ல பண்றேன். இப்ப உங்க பொண்ணு அதான் செய்யறாங்க. தமிழ்ல தானே பேசிட்டு பண்றாங்க. நல்ல விஷயம் தானே அது.
புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்கணும். உணவில்லாமல் வாழும் கலையை ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்க சொல்லியிருக்கேன். ஏன் தடையா இருக்குது உனக்கு? தெரியும், தத்துவம் தெரியும், எல்லாம் தெரியும், இறங்கி போய் கேட்கணும் இல்லையா? அதனாலதான் செய்முறை மார்க்கங்கிறது. அதனால நான் வெளிநாட்டுல போய் பண்ணணுங்கிறேன். இங்க செய்ய மாட்டானுங்க. இவங்களுக்கு வந்து சாப்பாடு ரம்மனுங்க எவனும் செய்ய மாட்டான். இது வந்து பொருள் வெறுமனே சம்பள கல்வி முறை. மானங்கட்ட சம்பள கல்வி இருக்கிற வரைக்கும் எவனும் ஆராய்ச்சி பண்ண மாட்டான். மானங்கட்ட சம்பள கல்வி இருக்கிற வரைக்கும் ஆராய்ச்சி மாட்டான். இது என்ன செய்முறை கல்வின்னு, அதாவது தமிழர்களுக்கு செய்முறை கல்வினா என்ன, சம்பள கல்வி என்ன, அந்த அறிவே இன்னும் இல்லை. புரியுதா? ஏன் அப்படின்னா அறிவை இழந்துட்டாங்கிறேன் நான். இந்த போதையில இறங்கி அறிவை இழந்துட்டான். கூத்தாடிகள் நம்புற நாடு உருப்பிடுமான்னு கேட்கிறேன். என்னது? உலகத்திலேயே கூத்தாடிகள் நம்பர் ஒரே தமிழ்நாடு. உலகத்திலே கூத்தாடிகள் நம்பர் ஒரே நாடு தமிழ்நாடு தான். என்னது? தமிழ்நாடுதான். மானம், வெக்கம், சூடு, சுரணை இல்லாமல் தமிழர்கள் கூத்தாடிகள் தான் நம்புகிறார்கள். இதை விட என்ன சொல்ல முடியும்? வள்ளுவன் தன்னை இளங்கோவன் தன்னை பெற்றதற்கு நான் பெருமை அடைவுங்கிற வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல தான் அவர் வள்ளுவர் பிறந்தாரு. இப்ப ஏற்பட்ட அறிவு இருந்த நாட்டுல கூத்தாடிகள் எல்லாம் நாட்டை சுடுகாடாக்குறானுங்க. நேத்து வரைக்கும் அம்மனக்குண்டியோட நடந்துட்டு இருந்தவன், நேத்து வரைக்கும் அம்மனக்குண்டியோட வச்சு ஆட்டிட்டு இருந்தவன், அரைகுறை ஆட்டத்தோட ஆடிட்டு இருந்தவன் எப்படி அவனோட சமதத்துக்கு நல்லவனாக இருக்கும்? கூத்தாடி என்பது அவன் வேற, அவன் வியாபாரி, அவன் அவன் தொழில். அது என்னது? அவனுடைய தொழில் அது. விபச்சாரி, அதை விபச்சாரி பொண்டாட்டின்னு நினைக்கிற மாதிரி விபச்சாரியே தனக்கு பொண்டாட்டி வரும்னு நினைக்கிறான். என்னடா இது கொடுமையா இருக்குது. விபச்சாரம் இருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டுல விபச்சாரம் இருக்குதா இல்லையா? விபச்சாரம் இல்லாத ஒரு நாடு சொல்லுங்களேன் பாக்கலாம். உலகத்துல விபச்சாரம் இல்லாத ஒரு நாடு சொல்லுங்க பாக்கலாம். இங்க சிங்கப்பூர்ல லீகலைஸே பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன? மானங்கத்தே போய் மான மரியாதை எல்லாம் போச்சு. அதுக்கு லீகலைஸே பண்ணிருக்காங்க. சவுதியில வந்து எந்த இதுவும் சினிமா தியேட்டர்லாம் இருக்காது கேள்விப்பட்டிருக்கேன். சவுதி அரேபியால அதெல்லாம் வெளிநாடு தெரியல. பட் ஆனா இங்க சிங்கப்பூர்ல வந்து அதுக்கு லைசன்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்க. இங்க இருந்து அங்க போயிருவானுங்க. அங்க இருந்து பக்கத்து நாடு. எல்லா பணக்காரருக்கு வேலை என்னங்கிறீங்க? எல்லா பணக்காரருக்கு வேலை என்ன? விபச்சாரம் பண்றதான வேலை. அப்படி என்ன வேலை? எல்லா பணக்காரனோட வேலை என்ன? தின்னா என்னங்க? அதுதான் பண்ணுவீங்க. விபச்சாரத்தோட என்ன இருக்குது உனக்கு? அதுக்குதான் அப்படிதான் அழியணும். அதுதான் திருவள்ளுவர் இருந்து விபச்சாரத்தை பத்தி எழுதியிருக்காரு. வரைவின் மகளிர்னு எழுதியிருக்காரு. வரைவின் மகளிர் என்ன? ஒரு பண்புக்கு வராதவன். அதே மாதிரி வரைவின் ஆணும் இருக்கிறாங்க. வரைவின் ஆணும் இருந்தா வரைவின் பெண் இருக்கணும் இல்லையா? அதை கற்பு என்றால் இருவருக்கும் பொதுவில் வைப்போம். இது எந்த அதிகாரத்துல வருதுங்க? எந்த அதிகாரத்துல வருது இது? ஆண்களா? நீ எந்த அதிகாரத்துல வருதுன்னு கேக்குறேன். இப்ப நீங்க திருக்குறள் சொல்றீங்க இல்லையா? வரைவின் மகளிர்னு பேரு. வரைவின் மகளிர்னு பேரு. நான் பாக்குறேன், பார்த்து சொல்றேன். வரைவின் மகளிர்னாவே ஒழுக்கம் இல்லாத பெண்கள்னு அர்த்தம். அது என்ன ஒழுக்கம் இல்லாத பெண்கள்? ஒழுக்கம் இல்லாத ஆண்களும் இருக்காங்க. அவங்கள நீதிமான்கள் அப்ப தெளிவா எழுதுவாங்க. பொருள் பெண்டீர் பெண்மை முயக்கம். பொருளுக்காகவே கெட்டது கூட வரும். ஆண் என்ன பெண்ணு, பெண் என்ன ஆண், கண்டிப்பா இருக்கும். அப்படி வந்துருமா? அதை அப்படியே மாத்தி கொண்டீங்க. வரைவின் ஒழுக்கம் இல்லாத பெண்கள் இருந்தா ஒழுக்கம் இல்லாத ஆண்கள் இருக்கான்னு அர்த்தம். என்னது? இருக்கும். இது ஏன் நீங்க புரிஞ்சுக்கல? அது ஒரு ஒழுக்கம் இல்லாத பெண். ஐயா, வரைவிலா மாணவியார் மென்றோல் புறையில பொறியர்கள் ஆழம் ஆளர். அதுவா? ஆமா. தலைப்பெண்ண விரைவின் மகளிர். மகளிர். அதேதான் 92வது அதிகாரம். வரைவின் மகளிர் வந்து குறள் 919. அந்த அதிகாரம் ஃபுல்லா வருது. அந்த அதிகாரம் ஃபுல்லாவே வருது. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும். அது மட்டும் இல்ல, புண்ணுனே எழுதியிருப்பாரு. அதை படிச்சுட்டு அப்படி படிங்க. பொறுப்பெண்டீர் பெண்மை முயக்கம், பொருட்பெண்டீர் பெண்மை முயக்கம், இருட்டில் பிணம் தழுவி ஏற்று எழுதுவாரு. பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம், இருட்டறையில் ஏதில் பிணந்தழி அற்று. பிணம் தழின்னு பிணத்தை, அதாவது இருட்டுல ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்வது வந்து செத்து போன பிணத்தை தழுவதற்கு ஒப்புன்னு எழுதுறாரு. இதை விட மானங்கட்டு யாரும் எழுத முடியாது. இவ்வளவு விட ரோசத்தோட எழுத முடியாது. ஒரு விபச்சாரம் செய்வது என்பது இருட்டு அறையில், என்னது
இருட்டறையில பொருளை இருட்டறையில பிணத்தை கொடுக்கும் பொருளை விரும்பும் பொது மகளிரது பொய்யான முயக்கமானது பிணம் எடுப்பவர் இருட்டறையில் முன் அறியாத பிணத்தை தழுவியது போலாகும். இதே கற்பனை பண்ணி பாருங்க, பிணத்தை நீங்க தழுவுவீங்களா? அப்ப பொருட்பிந்தரை நீ தழுவுவது எதுக்கு ஒப்பானது? இருட்டுல பகல்ல பிணத்தை பார்த்த உருவம் தெரியும், பகல்ல பிணத்தை பார்த்த உருவம் தெரியும், இருட்டுல பிணத்துல உருவம் தெரியுமா? இருட்டுல பிணத்துல உருவம் தெரியுமா? தெரியாது. அதுல நீ தழுவிட்டு இருக்கிறீங்கிறாரு. அப்ப இவ்வளவு கொடுமையான வார்த்தை பண்ற, நாகரிகமா கொடுமையான வார்த்தை. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிணம் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குனு ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டாந்து வைப்பாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டானா அவன் தலைமையில என்ன வைப்பாங்க? விளக்கு. அந்த இருட்டு அந்த தீய எண்ணத்தை போக்குவதற்காக அந்த வெளிச்சத்தை வைப்பாங்க. அப்பவா அந்த பிணம் தெரியட்டும்ங்கிறதுக்காக, பிணம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான். இருட்டுல செத்து போயிருந்தா, அந்த இருட்டுல அவன் செத்து இருந்தான்னா அந்த வெளிச்சம் தெரிய வேண்டும் என்பது அந்த நோக்கத்திற்காக தான் இது பிணம் அப்படின்னு காட்டுவதற்கு தலைமாட்டை என்ன வச்சாங்க? தலைமாடுன்னு சொல்றது அந்த வெளிச்சத்தை வச்சாங்க. அந்த வெளிச்சம் என்பது அந்த அறைக்கு வெளிச்சம் கூட இங்க பிணம் இருக்குதுன்னு காட்டுவதற்காக தான். என்னது? செத்து போனதுக்கு அப்புறம் தலைமாட்டில் வரைவின் மகளிர் விபச்சாரிங்களா? இப்ப என்ன அது படிச்சு பாருங்க. புரியலையா உங்களுக்கு? தமிழ் படிச்சவங்க தானே, ஏன் தெரியல உங்களுக்கு? இதுதாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறோம் இல்லையா, அதான் எங்களுக்கே வியப்பா இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா நாங்களாம் புரிய மாட்டேங்குது. இப்ப மகளிர் புரியுது, லேடிஸ். வரைவின் அப்படின்னா என்னன்னா அதுதான் கொஞ்சம். வரைவின டிராப்ட் ஒழுக்கம் இல்லாதவன் அர்த்தம். ஓகே. வரைவின் மகளிர்னா ஒழுக்கத்துக்கு வராதவங்கன்னு அர்த்தம். ஒரு தத்துவத்துக்கு வராதவங்க, ஒரு ஒழுக்கத்துக்கு வராதவங்கன்னு அர்த்தம். ஆண்களுக்கும் இதேதான். என்னது? நெஞ்சை காட்டிட்டு திடீர்னு பூரா விபச்சாரம் எழுதிட்டார் திருவள்ளுவர். எவன் மார்பை காட்டுகிறான் அத்தனை விபச்சாரம் எழுதிட்டு போயிட்டார். எவன் மார்பை காட்டுறானோ அவனெல்லாம் விபச்சாரம் எழுதிட்டு போயிட்டார். என்னது? அறிவை காட்டுவது என்பது வேறு, உடலை காட்டுவது என்பது வேறு. உடலை காட்டினால் விபச்சாரம், அறிவை காட்டால் அதுதான் வளர்ச்சி. அறிவை காட்ட வேண்டும், அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, அறிவுடையார் எல்லா உடையார் என்பாரு. என்னது? இன்னைக்கு என்ன பண்றீங்க எல்லாமே? இன்னைக்கு உலகமே எப்படி போகுது? மார்பை காட்டிட்டு தான் உலகம் போயிட்டு இருக்குது. மார்பை காட்டிட்டு தான். நடிகளுடைய வேலை என்ன? கூத்தாடிகளுடைய வேலை என்ன? மார்பை காட்டுறதானே. கூத்தாடிகளுடைய வேலை என்ன? ஆண் கூத்தாடிகள் மார்பை காட்டுறானுங்க. ஆண் கூத்தாடிகள் மார்பை காட்டிட்டு தான் தெரியுற. பெண் கூத்தாடிகள் மார்பை காட்டுறான்னு தெரியும். மார்பை யார்கிட்ட காட்டுறா? குழந்தை வளர்ச்சிக்காக ஒரு அறிவு தாய்ப்பால் ஊட்டுகிறவங்க மார்பை காட்டுவார் குழந்தைகிட்ட. பப்ளிக்ல மார்பை காட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது நாகரிகமான்னு கேட்கறேன். அது எதை தூண்டும்? அது தேவையில்லாத தூண்டாதான்னு கேட்கறேன். இனியனுக்கு தூண்டுதா இல்லையா? மற்றவனுக்கு தூண்டுமா தூண்டாதா? அப்புறம் அது என்ன? நீ அது எதுக்காக அது பண்ணணும்னு கேட்கறேன் நான். அப்ப நீ யார்கிட்ட காட்டணும்? அதெல்லாம் காட்டணும். சினிமால நீ கூத்தாடி, சினிமால எங்கேயாவது மார்பு துணி போட்டு ஆடுற சினிமா, தமிழ் சினிமா எங்கேயாவது இருக்கா? யாராவது இந்த மாதர்கள் கேட்கறா மார்புல துணி போட்டுதான் நடிக்கணும்னு எதை சொல்றதையா? எந்த அறிவுமே இல்லையே, எங்க எந்த பண்புமே இல்லையே. என்ன பண்றது? ஒரு காலத்துல மார்புல சீலை போட்ட வரி போட்டாங்க, மார்புல சீலை போட்ட முளை வரின்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த காலத்துல பெண்கள் ஜாக்கெட் அணியக்கூடாது, மேலாடை அணியக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது இந்தியாவுல. என்னது? திருவாங்கூர்ல மானங்கட்ட இந்தியாவில தான் இருந்தது. அதாவது மானங்கட்ட இந்தியான்னு சொல்லுங்க, அதுல இருந்ததா இல்லையா? கடவுள் பெயரோட மனிதனை கொலை செஞ்சதுங்க இந்த நாடு. கடவுள் பெயரால் மனிதனை கொலை செய்யறது இந்தியாவில் நடக்குதே இல்லையா? கடவுள் பெயரால் மனிதனை கொலை செய்து இந்தியாவில நடக்குதா இல்லையா? நடந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் என்ன ஒழுக்கம்னு நான் கேக்குறேன். சரி, அது மட்டும் போக தன்னுடைய தலைச்சம் புள்ளையே கடவுளுக்கு பலி கொடுத்திருக்கானுங்க. தன் தலைச்சம் புள்ளையவே. என்னது? அறிவின்மை இதெல்லாம் அறிவின்மை. அப்புறம் கடவுள் பேர் சொல்லிட்டு கடவுளுக்கு பேர், அதுக்கு பேர் காபாலிக மதம் பேரு. காபாலிக மதம்னு பேரு. என்ன மதம்? காபாலிக மதம். அதுக்கு பேர் கபாலீஸ்வரர்னு சொல்லுவாங்க. கபாலீஸ்வரன் பாங்க. கபாலீஸ்வரன் மண்டை ஓட்டை தலையில போட, மண்டை ஓட்டை மாலையாக அணிந்திருக்கும் பேரு. மண்டை ஓட்டை கபாலீஸ்வரர் கோயில் கூட சொல்றாங்க இல்லையா? அந்த அப்படின்னா அந்த பிணத்தை தின்றவன் அர்த்தம். அல்லது இத்தனை தலை வாங்கி பார்த்து மண்டையோடா போட்டிருப்பான். கபாலீஸ்வரர் பார்த்து மண்டையோட போட அத்தனை குழந்தைகளை அவன் போட்டிருக்கான். அதாவது இவன் என்ன பண்ணா, தன்னுடைய குழந்தைக்கு கடவுளுக்கு பலிட்டு இருக்கிறான். இது எல்லா மதத்திலும் வெவ்வேறு வடிவத்துல மாறுது. தன்னுடைய குழந்தையே கடவுளுக்காக பலி கொடுத்தாருன்னு இருக்கு இல்லையா? ஒரு மகனை பலி கொடுத்தாருன்னு இஸ்லாம்ல. இதெல்லாம் அறிவின்மைன்னு பேரு.
இவங்க வந்து அதான் பலி சித்தர்கள். மகனை பலி கொடுக்காம ஆட்டை பலி கொடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. காட்டு மிராண்டிகள் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? ஆக உயிரை கொலை செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உயிரை கொலை செய்வது அதுதான் தன்னுயிரையும் சாகுபடிக்கூடாது, அடுத்த உயிரையும் வள்ளுவர் வள்ளுவர் வந்து சாகக்கூடாது. கரெக்டா எழுதுறாரு. அதுதான் அதுதான் தன்னுயிரும் சாகக்கூடாது. இன்னொருத்த அதுதான் தவம்ல அதே இது வருது இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? அதோட ஆஹ் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு புரியுது இல்லையா? இதே தவம்னா என்னது? மத்தவங்களையும் நம்மளையும் இன்னொரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, நம்மளையும் துன்புறுத்திக்க கூடாது அப்படின்ற அந்த கான்செப்ட்ல அது வருது. இங்க துன்புறுத்தலே இல்லையா? நாராயணன் வந்து துன்புறுத்தாமே தப்பிச்சிட்டாரு. நீங்க எந்த இன்னொரு துன்புறுத்தலும் உயிரை இல்லாம கொலை செய்வது கிடையாது. இன்னொரு உயிருக்கே அங்க இடமே இல்லையே. சாப்பாடுக்காக இன்னொரு உயிரை நம்ம புசிச்சு சாப்பிடவே இல்லையே அந்த இடத்துல. அது காய்கறியே சாப்பிடுறீங்க. காய்கறி உயிர் கிடையாது. அது வெறும் காய்ந்து வர சருகு. அது காய்கறி உயிரா மாறாது. அது விதை தான் உயிராக மாறும். விதை தான் விதை தின்ன சாவு நிச்சயம். அதுதான் விதையும் சதையும் தின்றால் சாவு நிச்சயம். அதான் அடிப்படை. நேற்று ஒரு கேள்வி வந்ததுங்கய்யா. அப்ப முள்ளங்கி வந்து விதை கிடையாதா? இது வந்து சதை கிடையாது, அது வந்து விதை கிடையாதா அப்படின்ற கேள்வி. முள்ளங்கி, கேரட், ஃபைபர் வேறு, நார்ச்சத்து அதெல்லாம். அது விதை கிடையாதா? அப்போ முள்ளங்கி, கேரட் எல்லாம் விதை கிடையாதா? அது வெறும் கிழங்கு வகை சேர்ந்தது. அதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது. ஒண்ணே இல்ல. இப்படி வச்சுக்கலாம். சளி குறைந்த உணவுகள். அதெல்லாம் சளி குறைந்த உணவுகள். மரணத்தை அதெல்லாம் விதைகள். ஒண்ணு தின சாகவா போறீங்க. கேள்வி புரியலமா? முன்னத்தாட்டி கேள்வி. வேர்க்கடலை சாப்பிடலாமா கேக்குறாங்க. வேர்க்கடலை சாப்பிட சொல்றீங்களே. சூரியகாந்தி விதை எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. நிறைய தின்னுக்கு செத்து போயிருவீங்க. கொஞ்சமா நிறைய தின்னு பாருங்க. ஒரு கிலோ தின்னு பாருங்களேன். தின்னு பார்த்து சொல்லுங்க. சங்குதான். சங்கு ரெடி பண்ணிட்டு சாப்பிடுங்க. 1 கிலோ வேலை சாப்பிடுங்க. சங்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 கிராம் சாப்பிடலாம். சமைச்சு சாப்பாடு சாப்பிடாம இந்த மாதிரி நட்ஸ் சாப்பிடக்கூடாதா கேக்குறேன். ஒரு வேளைக்கு வேர்க்கடலை தவிர இதுல வேர்க்கடலை மட்டும் தான் சாப்பிடணுமா? வேர்க்கடலை 2 வாயில போட்டு பேரிச்சி பழத்தோடு மின்னு ஒண்ணும் பண்ணாது. அது 1/2 கிலோ வேர்க்கடலை தின்னீங்கன்னா பரலோகம் தான். 1/2 கிலோ வேர்க்கடலை தின்னு போட்டு பாருங்களேன், செத்து தான் போவீங்க. சாப்பிட முடியாது. சாப்பிட்டு பாருங்களேன். இல்ல நம்ம கடலை வேர்க்கடலை சாப்பிட்டு பாருங்க, ரெடி ஆயிருவீங்க. எங்க ரெடி ஆயிருவீங்க? பாடைக்கு சொல்லிடுங்க. 1 கிலோ வேர்க்கடலை சாப்பிடுங்க, பாடு ரெடி ஆயிருவீங்க. ஒண்ணும் இல்ல. தேன் 1 லிட்டர் 1 கிலோ தேனை தின்னுங்க. 1 கிலோ தேனை அப்படியே தின்னுங்க. அப்பவே சங்கு ரெடி. உங்களுக்கு சாவு நிச்சயம். அளவுக்கு அதிகமான அமிர்த விஷயம் தான் ஐயா. அது எதுவோ கரெக்டா பிடிக்கிறீங்க. அதேதான். தேன்னு சொல்றீங்களே, தேன் 1/2 கிலோ தேனு சொல்லுங்க, சாவு ரெடின்னு. தேனே சாவு உண்டாக்கும். புரியுதா? தேனே சாவை உண்டாக்கும். ஐயா சொன்ன மாதிரி அளவுக்கு மிஞ்சினாலே அது வந்து அமிர்தமும் நஞ்சாயிடும் இல்லையா? அது எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அது அந்த அளவுக்கு ஒரு சிறிய, அது கூட எதுக்குன்னு பொறுத்து இருக்கு. அது கூட கான்டெக்ட் இருக்கு. அது எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்கான பயன் என்ன? எதற்காக எடுக்கிற கேள்வி வர இப்பதான் புத்தி வேலை செய்யுது. எதற்காக இது எடுக்க வேண்டும்? நம்ம உடம்புல மருந்தாட்டம். இப்ப தேனு கூட மருந்தாட்ட பயன்படுத்தலாமே தவிர அது சாதாரண உணவு பொருள் கிடையாது. அது குழைச்சு அப்ப வந்து நம்மளோட சித்த வைத்தியத்துல தேன் குழைச்சு நக்க சொல்லுவாங்க. அது கூட குடிக்க சொல்ல மாட்டாங்க, நக்க சொல்லுவாங்க. தேன் குடிக்கிற பொருள் கூட கிடையாது, நக்கி ஒரு அனுபானமா வைப்பாங்க. ஏதோ ஒரு பொருள் வைக்கிறப்ப கூட சாப்பிடுங்க அப்படிங்கறதுக்காக. சோ அனுபானமா வைக்கிறதுக்காக இந்த நாக்கை ஏமாற்றுவதற்கும் மனதை ஏமாற்றுவதற்கும் சொல்லப்பட்ட அந்த கசப்பு தன்மையாக டைரக்டா அந்த மருந்து எடுக்க முடியாது இல்லையா? அந்த மருந்தை எடுக்கிறதுக்காக இதை சேர்த்து வைக்கும் போது அது இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்காக ஈஸியா. மாத்திரைக்கு இனிப்பு குழம்பு பூசுறது, கசப்பு மாத்திரைக்கு இனிப்பு குழம்பு பூசுறது அனுபவம். புத்திசாலித்தனமா வேலை செஞ்சாங்க. தமிழர்களுக்கு நல்ல மிகப்பெரிய அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் முட்டாள்தனமும் இருக்கு. உலகத்திலே குறைந்த முட்டாள்தன்மை உடையவங்க தமிழர்கள் தான். உலகத்திலே குறைந்த முட்டாளுகள் எக்கச்சக்கமா இருக்கானுங்க. அதுல குறைந்த முட்டாள்தன்மை உடையவங்க தமிழர்கள். தமிழர்களுக்கு இந்த லட்சணத்தில் இருந்தா அப்ப உலகம்ல எப்படி இருக்கும்? எல்லாமே முட்டாள் தான் இருக்கும். இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லா எக்ஸ்ட்ரீம்லயும் தமிழ்நாட்டுல இருக்காங்க. எல்லா எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்காங்க அப்படின்னு தோணுது. எல்லா விதமான மக்கள் மைண்ட்லயும் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டு ஓடிட்டு இருந்து பாருங்க. தமிழ் சொன்ன நீ இந்தியாவுக்கு வர போற அப்படியே இப்பதான் எல்லாத்துக்கும் தமிழ் தெரிஞ்சு போச்சு. ஏடா எல்லாம் எதிர்த்து வருதுங்கய்யா. நம்ம அடிமடியிலேயே கை வச்சுட்டோம். இப்ப நம்ம குரூப் பாத்தீங்கன்னா அடி நாதத்திலேயே கைய வச்சு உழுக்குறோம் இல்லையா? இப்ப இந்த குரூப் பாத்தீங்கன்னா அடி நாதத்திலே வச்சு உழுக்குது. வேற யாருமே இல்ல இல்லையா? வெங்கடேசன் எழுதி இருப்பாரு. வெங்கடேசன் வந்து தமிழ் மொழி வளர்ச்சி ஒன்று இருக்கு. தமிழ் மொழி வளர்ச்சி ஒன்று இருக்கு. அதுல தமிழ் மொழி வளர்ச்சி ஒன்று அதுல படிச்சு பாருங்க.
ஒரு ஓகே, பிறக்கும் நெக்ஸ்ட் பொழுது செஷன்ல குழந்தை. படிப்போம். ஆமா. 8:30ல 8:30 செஷன்ல படிப்போம். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் பிரேக் முடிச்சுக்கலாம், எடுத்துட்டு நேரமாயி போச்சு நினைக்கிறேன், இது எங்கேயோ போயிடுச்சு. முடிச்சுக்கலாம். நம்ம ஆகையினால 8 ஆமா. இதோட முடிச்சுக்கலாம். அந்த அதாவது ஒரு பிறக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு வந்து தாய்மொழி, அந்த குழந்தை அம்மாட்ட இருந்து பாடம் கத்துக்குது. அப்ப அதுதான் அதனுடைய தாய்மொழி. அதற்கப்புறம் எழுத்து என்று வடிவம் பெறுகிறது. எழுத்து என்று வருகிறது, நுடிநாக்கில் பேசக்கூடியது, இனிமை கருது பல ஆண்டுகளா வாழ்ந்துட்டு வருது. இதுக்கு முன்னாடி தமிழ் மொழி தோன்றுச்சா இல்லைங்கிறது கேள்வி இல்லை. ஆனால் எது தாக்கு பிடிக்கிறது? என்னது? தமிழ் தான் தாக்கு பிடிக்கிறது. தமிழ் எது தாக்கு பிடிக்கிறது அதுதாங்க. அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொல்லுவாரு, டார்வின் சொல்லுவாரு. எது தாக்கு பிடிக்கிறது அதுதான் தப்பிக்கும். ஆங்கிலத்துல ஒரு அளவும் கிடையாது, ஆங்கிலத்துல ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கு ஆங்கிலம் தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆங்கிலம். ஐ கேன் ஸ்பீக் சம் வேர்ட்ஸ் இன் ஆங்கிலம். தமிழ் ஆங்கிலம் படிச்சுட்டு சரியா போச்சு. தமிழ் படிச்சுட்டா மட்டும் அறிவு வந்துருமா? தமிழ் எதை படிக்கணும் அதை படிக்கணுமே இல்லையா? தமிழ் பேசிட்டு அறிவு வந்துருமா? தமிழ் பேசினா மட்டும் அறிவு வராது. தமிழ்ல என்ன இருக்குதோ அதை கடைபிடிச்சாதான் அறிவு வரும். என்னது? ஆங்கிலம் படிச்சு அறிவு வந்துருமான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எதிரியா அறிவு கொடுக்குது? என்னையா எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் தப்பு, எல்லாரும் வளர்றானுங்க. இந்த இந்த புத்தகத்தை வாங்கி இந்த போதை கும்பல் ஒழியாத வரைக்கும், ஆகார கும்பல் ஒழியாத வரைக்கும், இப்ப எதுக்கு நீ ஆங்கிலம் படிச்சு அறிவு, ஆங்கிலம் படிச்சு அறிவு வரும்னு எந்த வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கானான்னு கேட்கிறேன். மதிப்பெண் கொடுக்கிற கல்வியா மட்டும் அதை மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அது முலாம் பூச பிரிட்டிஷ்காரன் சொல்றானான்னு கேட்கிறேன். ஆங்கிலம் படிச்சா அறிவு வரும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் சொல்றானான்னு கேட்கிறேன். இல்ல, ஆங்கிலம் படிச்சவன எங்க நாட்டுக்கு வர அவங்க சொல்றானான்னு கேட்கிறேன். காசு கொடுத்து நம்மள முட்டாளாக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. இல்ல, எந்த அமெரிக்காரன் வந்து ஆங்கிலம் படிச்சா அமெரிக்கா வட எந்த அமெரிக்கா கூப்பிடுறான்னு கேட்கிறேன். அட முட்டாளுகளை, நீ ஏதாவது கத்திருந்தா மட்டும் வாடாங்கிறேன். என்னது? கத்துக்கிட்டு அதனாலதான் தேர்ச்சி பெற்று அந்த டெஸ்ட் வச்சு பாஸ் ஆக்கி எடுத்துக்கிறான் இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அவனுடைய மதிப்பெண் கல்வியில. அது வந்து ஓரமா வச்சுட்டே, நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற, என்ன திறமை இருக்குது, அதுதான் கூப்பிடுறான். நீ மொழிக்க அப்படி பார்த்தா இங்கிலீஷ்ல 100 மார்க் வாங்குற போது அமெரிக்கா போயிருக்கீங்க, இங்கிலீஷ் 100 மார்க் வாங்கணும் போது அமெரிக்கா போயிடணும் இல்ல? போயிருவீங்களான்னு கேட்கிறேன். இல்லையா? இங்கிலீஷ்ல 100 மார்க் வாங்கிட்டு அமெரிக்கான வேலை கொடுப்போம் பட்டையை போட்டு என்னங்க லூசுத்தனமா எல்லாம் பேசுறானுங்க. இங்கிலீஷ்ல 100 மார்க் வாங்கிட்டு அமெரிக்கா போயிடுறது, அமெரிக்காரன் சொந்தமா? நீ என்ன வெங்காயத்துக்கு இங்கிலீஷ் படிக்கணும் நான் கேட்கறேன். இங்கிலீஷ் படிச்சு அறிவு வருமான்னு கேட்கறேன். இங்கிலீஷ் படிச்சு அறிவு வருமா? இங்கிலீஷ் படிச்சா ஆரோக்கியம் வருமா நான் கேட்கறேன். அடுத்த கேள்வி. சரி, அறிவு வருது, இங்கிலீஷ் படிச்சா ஆரோக்கியம் வருமா? நான் அடுத்த கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். ஆங்கிலம் படித்தால் ஆரோக்கியம் வருமா? அவ்வளவுதான், அதுதான் டாபிக். அடுத்து நான் இப்ப கேட்கறேன், தமிழ் படிச்சா ஆரோக்கியம் வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தமிழ் படிச்சா ஆரோக்கியம் வரும். நான் பேச, நான் தமிழன், அவ்வளவுதான். நான் உலக மொழி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய மூத்த மொழி தமிழ் மொழி, என்னுடைய தாய்மொழி. எனக்கு நல்ல வேலை, எனக்கு ஒரே மொழி. எனக்கு அம்மா பேசுறது தமிழ் மொழி தான், எனக்கு சமூக மொழியும் தமிழ் மொழி தான், நான் படிச்சதும் தமிழ் தான். நான் பியூசிலே அட்வான்ஸ்டு தமிழ் தான் படித்தேன். பியூசில படிக்கிறப்ப அட்வான்ஸ்டு தமிழ் தான் படித்தேன். தமிழ் ஹிஸ்டரி, அப்புறம் தமிழ் பொருளாதாரம் வரலாறு, இது என்னுடைய பியூசினுடைய தலைப்பு. எனக்கு அதுக்கு பேர் பியூசின்னு சொல்லுவாங்க. அது பேர் அட்வான்ஸ்டு. 3 தான் அப்படி பியூசியில். அப்படி என்னோட கடைசி செட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து மாத்தினாரு. நான் படிக்கிறப்ப பியூசியில் அட்வான்ஸ்டு தமிழ் படித்தேன். அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அட்வான்ஸ்டு தமிழ் சொல்றானே, ஓ தமிழ் ஏதோ சிறப்பு தமிழ் இருக்குமா? அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ்ல ஒரு சிறப்பு தமிழா? என்னடா அட்வான்ஸ்டு தமிழ்னு சொல்லுவாங்க, அது எனக்கு அப்பெல்லாம் புரியல. பியூசி படிக்கிறப்ப என்னடா அட்வான்ஸ்டு தமிழ் சொல்றாங்களே, என்ன அட்வான்ஸ்டு தமிழ்? அட்வான்ஸ்டு மிக நாகரிகத்துக்கு முன்னேறிய தமிழ், அதுக்கு பேரு அட்வான்ஸ்டு சயின்ஸ். அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் டாப் சயின்ஸ். அதுதான் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் தான் இஸ்ரோல கண்டுபிடிக்கிறது. இஸ்ரோல வந்து பயன்படுத்துறது எல்லாமே அட்வான்ஸ்டு மெட்டீரியல். என்னது? புரியுதுங்க. ஆமா, அமெரிக்காரன் பயன்படுத்துற மாதிரி ராக்கெட்ல பயன்படுத்துற அத்தனையுமே அட்வான்ஸ்டு சயின்ஸ். என்னது? அட்வான்ஸ்டு சயின்ஸ். இப்ப நம்ம அதைத்தான் நான் நீங்க என்ன பண்றோம், அந்த இஸ்ரோக்காரனுக்கு தெரியாததையும் அந்த நாசாக்காரனுக்கு தெரியாததையும் நான் அட்வான்ஸ்டு சயின்ஸை இங்கிருந்து படிச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், எங்கேயோ ஒரு ஆளுக்கு நோய் குணமாக்குறேன். எங்க இருக்கிற நாய்க்கு? அவ்வளவுதான். இதுதாங்க அட்வான்ஸ்டு சயின்ஸ். இதுதான் சித்தர்கள் பேரு. சித்தர்கள் என்ன அர்த்தம்? எங்கிருந்து ஆட்டுவார்கள், எங்கிருந்தோ ஆட்டுவார்கள். இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டே வந்து நம்ம அடுத்த செய்யல செய்யலாம். இருந்த இடத்துல தான் முயற்சி பண்றது. என்ன? யாருங்கம்மா? இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் தமிழ் பழங்கால தொழில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் பேர் என்ன? மறந்துட்டேன். ரொம்ப வருஷம், 1 வருஷம் முன்னாடி. இத பார்த்து சொல்லுங்க, நம்ம செக் பண்ணலாம். கூகுள் பண்ணுங்க. இந்த புத்தகத்தை அனுப்புங்க. நீங்க இப்ப இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த புத்தகத்தை எங்க அனுப்பணும்? நீங்க இஸ்ரோ அனுப்பிச்சிருக்க. ஏதோ ஒரு விஷயம் நான் படிச்சல கேட்டேன், ஏதோ ஒண்ணு. அனுப்புங்க. இந்த புத்தகத்தை நீங்க இஸ்ரோ ஒரு புத்தகத்தை அனுப்புங்க. நீங்க புத்தகம் கேட்டீங்க, வாங்கவே இல்ல.
வாங்குறீங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன் இப்பதான் ஹைதராபாத்க்கு வர வாங்குறீங்க. எங்கேயோ போயிட்டு வாங்க 1500 ஒரு புத்தகம் 300 அவ்வளவுதான். எங்க ம். 5 புத்தகம் யாரு புத்தகம் வாங்குன்னு சொல்லி 2 பேரும் கேட்டாங்க. வாங்கினத போயிட்டு தான் இருக்கணும். எல்லாரும் இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்தாச்சு. நல்லது. வந்துருச்சு ஐயாக்கு வந்துருச்சு. சூப்பர். அடுத்து ஐயா நான் வந்து சொல்றேங்க. எனக்கு புத்தகங்கள் வேணும். ஃப்ரெண்டு வராரு இந்தியால இருந்து. எனக்கு நான் அட்ரஸ் போட்டு விடுறேன். எனக்கு ஒரு 10 புத்தகம் 15 புத்தகம் எனக்கு வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. அது போகட்டும், அப்படியே போகட்டு. அப்படி நேத்து ஒருத்தர் பேசின அதோட முடிச்சுக்கிறேன். நேத்து ஒரு பையன் நாமக்கல் இருந்து ஏதோ கூப்பிட்டாப்ல நீங்க சொன்னீங்கிறதுக்காக. ஆமா ஆமா ஆமா. அவர்கிட்ட பேசி நேர்ல அதாவது என்ன சிவராத்திரின்னு என்ன சொன்னாரு. சரி போயிட்டு வாங்கன்ட்டு நானு. சிவராத்திரி எங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அவர்கிட்ட இதை போட்டு விட்டேன். நீங்க வந்து 3000 நண்பர்கள் கொடுத்து சேர்த்துக்கங்கிற எப்பவும் போல அதை போட்டு விட்டு அவரு புரிஞ்சுக்கிட்டு வரட்டும். புரிஞ்சுட்டு முதல்ல குழுவுல வரட்டும். சரியா? அவ்வளவுதான். அவர் 3 வாட்டி எனக்கு கால் பண்ணாரு ஸ்ரத்தையா எனக்கு. சரி நான் சொன்னேன் உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தா போய் பாருங்க, நேர்ல போய் பாருங்க. உங்க ஊர் பக்கம் தான் இருக்காரு. திருச்சி நாமக்கல் தான். நாமக்கல் அவரு திருச்செங்கோடு பக்கம் இருக்காரு. நாமக்கல் திருச்செங்கோடுல இருக்காரு. சரி இப்ப போங்க கால் பண்ணி பேசுங்க. அவரு திருச்சியில தான் இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப பக்கம். எனக்கு திருச்சிக்கு மீறி போற 100 கிலோமீட்டர் இல்ல 100 கிலோமீட்டர் தான். நாமக்கலுக்கு திருச்சிக்கு எவ்வளவு தூரம்? ரொம்ப பக்கம். அதுதான் சொன்னேன். நீங்க போய் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் நானு. சரிங்க போய் பாக்குறேங்க. சரி ரைட். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஓகே நன்றிங்க.